பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல பழனிவேல் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் ஜாம்னு நடக்குது. அப்போ கதிரும் ராஜியும் கல்யாணத்துக்கு வாரவங்கள வரவேற்க வெளியே போறாங்க. அப்படியே கல்யாண மாப்பிளையும் கோவிலுக்கு வாராரு. அவரை வரவேற்க குடும்பமே வெளியே நிக்கிறாங்க. அது முடிய அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் கோமதியும் அவங்க மருமகள் 3 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கேக்குறா, இதெல்லாம் பொண்ணு வீட்ல தானே செய்யணும், நாங்க ஏன் செய்யணும்னு. அதுக்கு கோமதி சொல்றாங்க, உங்க மாமாதான் உலகத்துல இல்லாத நல்லவராச்சே, அவர்தான் எல்லாமே நாங்க செஞ்சிக்கிறோம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பாண்டியனுடைய மாமாவும் அக்காவும் வாராங்க. அவங்கள கோமதியும் பாண்டியனும் வரவேற்கிறாங்க. அப்படியே கோமதியும் பொண்ணு வீட்டிலிருந்து யாருமே இன்னும் வரலன்னு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, கால் பண்ணி பாருங்கன்னு. பாண்டியனும் இல்ல, அவங்க டைம்க்கு வந்துருவாங்க, நீ அமைதியா இருன்னு சொல்றாரு. ஆனா பதட்டமா இருக்க கோமதி சரவணன் கிட்ட சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க. சரவணனும் கால் பண்ணி கேக்குறாரு. பொண்ணு வீட்டிலிருந்து கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி இருக்கிறாங்க. சந்தோஷத்துல எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அதே நேரத்துல பொண்ணு வீட்டிலிருந்தும் கோயிலுக்கு வாராங்க. பாண்டியனும் பொண்ணோட அப்பா கிட்ட பேசுறாரு. ஆனா அவரு சரியா முகம் கொடுக்காம பேசிட்டு போறாரு. அப்படியே அடுத்து மணமேடைக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வராங்க. பழனிவேலும் சந்தோஷமா வந்து மணமேடையில உட்காராரு. இதோட இன்றைய எபிசோடு முடியுது.